நீங்க இப்போ போட வேண்டாம். அந்த ஜெபம் பண்ணின பிறகு சிலுவை சுமந்து கொண்டு அந்த காட்சி வரும்பொழுது நீங்க அவங்க முன்னாடி போன பிறகு நீங்க பின்பற்ற நடந்து வரலாம். இப்போ நீங்க கையை கழுவி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உன்கிட்ட தான் அந்த வாழ்வை கொடுக்கிறார். உனக்கு ஜீவன் வேண்டுமா, இல்ல நித்திய அழிவு வேண்டுமா என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, இயேசுதான் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் சொர்க்கத்துக்கு வரான் என்று சொன்ன இயேசு உங்களை சொர்க்க வாழ்வை கொடுக்க உங்கள் இல்லங்களை உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அவங்க மருத்துவ விஞ்ஞானிகள் செய்யும் போது ஒவ்வொரு காயத்துக்கும் 80 தேயும் போட வேண்டிய சூழல். கவனிங்க, இயேசு கிறிஸ்து உனக்கா எனக்கா அடிக்கப்படுகிறார். ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இந்த வேதனை, ஏன் இவருக்கு நாம் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உனக்கு எனக்கு கொடுக்க அகில உலகத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய செல்ல பிள்ளையா இருந்த ஆண்டவரை உனக்கா எனக்கா அடிக்க கொடுத்தார். இருந்தாலும் பரவாயில்லை, வியாதியோடு இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிறியா, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறியா, இல்ல கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறியா, உனக்கு ஆலோசனை சொல்ல சுபட்சத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவரை வந்து பாருங்கள். அற்புதங்களை செய்கிற இயேசு அவர் மூலமாக அநேக அற்புதங்களை வியாதியஸ்தர்களை குணமாக்கி பிசாசு பிடியில் ஆக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை தந்து மரண கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை அளித்து அநேகருக்கு சுகவாழ்வை தந்து கொண்டிருக்கிற இயேசு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இதோ அறுக்கப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பின்னாடி உள்ளவர்கள் கொஞ்சம் வேகமா வாருங்க. வாலண்டியர்ஸ், பேட்ச் அணிந்த வாலண்டியர்ஸ் ஆங்காங்கே கூடுகையில் நின்று பேசிட்டு இருக்காதீங்க. இங்க ஆண்டவர் இயேசு குறித்து தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். ஆகையால் வீண் பேச்சுக்காக இடம் இல்லாம வருகிற வாகனத்துக்கெல்லாம் ஒரு பக்கமா வழி விட்டு விடுங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க, சிலுவை எடுத்துட்டு முன்னாடி வாங்கப்பா. இந்த குதிரைக்காரங்க இந்த பக்கம் வாங்க, முன்னாடி வாங்க. பார்க்கிறேன் அன்பான சகோதரனே சகோதரியே, சிலுவையில் பாடுகள் கெட்டு போகிற பைத்தியமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலனா இருக்கிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவ்வளவு சபை வந்தவர் இயேசு என்பதை சொல்லதான் வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாலும் விடுவிப்பார். நம்ம எல்லாரும் அந்த பகுதியில் உள்ளவர்கள் எல்லா தேவ பிள்ளைகள் ஒரு கையை ஒருத்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூமியம் படைத்த ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு பெயர் இயேசு. டிராபிக் ஆகுதுனால தயவாக எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்க. சிறு பிள்ளைகள் கொஞ்சம் வேகமா நடங்க. சிறு பிள்ளைகள் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வேகமா நடங்க. கொஞ்சம் வாங்க. சிறு கொஞ்சம் வேகமாய் வாரு. குதிரைகளோட போர் வீரர்களோட வந்து இயேசுவை பயமுறுத்தி அடித்து சித்திரவதை கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கிற எனக்கு அன்பு சகோதரனை சகோதரியே, இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவன் பயமுறுத்துகிறான். பயப்படாதிருங்கள் என்று சொன்ன இயேசு உங்களுக்காய் உன்னை என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்படவும் வேண்டும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பரத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் முறை நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள்.